லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளிலே அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்திலே கொண்டு வர வேண்டும். வசனம் 3. ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் குஷ்டரோகனாகிய குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால். வசனம் 4. சுத்திகரிக்கப்பட வேண்டியதன் அவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூல்களையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளைகளை இட கடவன். வசனம் 5. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளின் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் மேல் கொள்ள சொல்லி. வசனம் 6. உயிர் உள்ள குருவியை கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூல்களையும் சோப்பையும் எடுத்து அவைகளிலே உயிர் உள்ள குருவிகளுக்கு ஊற்றி மேல் கொல்லப்பட்ட குருவி இரத்தத்திலே தேய்த்து. வசனம் 7. குஷ்டர் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவனான் மேல் எழுதுகிற தெரிந்த அவனை சுத்தம் பண்ணி உயிருக்கு உள் குருவி வெளியே விட கடவன். வசனம் 8. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை சுத்தரித்து தன் மயிரை கழுவியும் சிரைத்து தன் சுத்தமாகும்படி ஜலத்திலே ஞானஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்திலே பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி. வசனம் 9. 7ஆம் நாளிலே தன் தலையையும் தடியையும் புவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் தரை சிரைத்து தன் வஸ்திரங்களை தேய்த்து வசனம் 9. 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் பருங்களையும் தன்னுடைய வசனம் 9. 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் பருக்களையும் தன்னுடைய மயிறு முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களையும் தேய்த்து ஜலத்திலே ஞானஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். வசனம் 10. 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் வயதான முளத்தற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலிலே 10 3 பங்காகிய மெல்லிய மாவையும் அளக்க எண்ணெயையும் கொண்டு வர கடவன். வசனம் 11. சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்விஸ்திகளையும் ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்த கடவன். வசனம் 12. பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்கடாவையும் பிடித்து அதை அந்த அளக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலிகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்டு பலியாக அசைவாட்டி. வசனம் 13. பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி போல ஆசாரியனுக்கு உரிய அது மகா பரிசுத்தமானது. வசனம் 14. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறான். வலது பக்கத்தின் வடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன்.
வசனம் 15. பின்பு ஆசாரியன் அந்த ஆழ எண்ணெயிலே கொஞ்சம் நான் இடக்கையில் வார்த்து. வசனம் 16. தன் இடக்கைகளில் உள்ள எண்ணெயிலே தன் வலக்கைகளில் விரலை தேய்த்து தன் விரலினால் 7 தரம் அந்த எண்ணெயிலே இழுத்து கர்த்தருடைய சந்நிதியிலே தெளித்து. வசனம் 17. தன் உள்ளங்கைகளில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது பக்கத்தின் மடலிலும் அவன் வலது கைகளின் பெருவிரலிலும் வலது கைகளின் பெருவிரலிலும் முந்த பூசி இருக்கிற குற்றநிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி. வசனம் 18. தன் உள்ளங்கைகளால் இருக்கிற மீதியான எண்ணெய்களை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே அணுக்க பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். வசனம் 19. ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவிர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியின்று. வசனம் 20. சர்வாங்க தகன பலியையும் போஜன பலிகளையும் பலிப்பிடத்தின் மேலே வைத்து அவனுக்காக பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பான். வசனம் 21. அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவிர்த்திக்கென்று அதை அசைவாட்டும் குற்றநிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் போஜன பலியாயிருக்கும் எண்ணெயையும் பிசைந்து ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே பதில் ஒரு பங்கையும் அளக்கு எண்ணெயையும். வசனம் 22. தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டுப்புறாக்களையும் 2 புறாக் குஞ்சுகளையாவது, ஒன்று பாவ நிவாரண பலியாவது மற்றொன்று சர்வாங்க தகன பலியாவது செலுத்தபடி வழங்கி. வசனம் 23. தன் சுத்திகரிக்கப்படும் 8ஆம் நாளிலே ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வரவனாக. வசனம் 24. அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலி ஆகிய ஆட்டுக்குட்டியையும் அந்த அளக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாடும் போஜன பலியுமாக அசைவாட்டு. வசனம் 25. குற்ற நிவாரண பலியாக அந்த ஆட்டுக்கடா குட்டியையும் கொன்று குற்ற நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது பக்கத்தின் மடலிலும் அவன் வலது கைகளில் பெருவிரலிலும் வலது கால்களின் பெருவிரலிலும் பூசி. வசனம் 26. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கைகளிலே பார்த்து. வசனம் 27. தன் இடது கைகளில் உள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை தேய்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே 7 தரம் தெளித்து. வசனம் 28. தன் உள்ளங்கைகளில் இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது கரத்தின் இடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியாக இரத்தம் பூசுகிற இடத்திலே பூசி. வசனம் 29. தன் உள்ளங்கைகளிலே இருக்கிற மற்ற எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேலே அவனுக்கு கர்த்தருடைய சந்நிதியிலே பாவ நிவிர்த்தி செய்ய ஈயும்படி தடவி. வசனம் 30. பின்பு அவனை தன் திரளானவர்களுக்கு தகுதிக்கும் தக்கதாய் கட்டுகிற களையும் புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து. வசனம் 31. அவைகள் ஒன்றை பாவ நிவாரணம் பலியில் மற்றொன்றை சர்வாக தகன பலியாகிய போஜன பலியில் கூட செலுத்தி அப்படி ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிற கர்த்தருடைய சந்நிதியிலே பாவ நிவார்த்தி செய்ய அவன். வசனம் 32. தன்
சுத்திகரிப்புக்கு வேலை வேலை வேண்டியவைகளையே சம்பாதிக்க கூடும். குஷ்டரோகியும் குறித்து பிரமாணம் இதுவே என்றார். வசனம் 33. பின்பு கர்த்தர் மோசே ஆரோனையும் வசனம் 34. நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலேயே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணிக்கையின் தேசத்திலே ஒரு குடி குஷ்டரோகத்தையே நான் வரப்பண்ணினால். வசனம் 35. அந்த வீட்டிற்குள் உடையவன் வந்து வீட்டிலேயே வந்து இருக்கிறதாக சென்று இருக்கிறது என்று லேவியனுக்கு அறிவிக்கப்பட்டன. வசனம் 36. அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் தன் தோஷத்தை பார்க்க போகும் முன்னமே வீட்டு ஒளிந்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி செய்து. வசனம் 37. அந்த தேசம் இருக்கிற ஆசாரியன் வீட்டை 38. ஆசாரியன் வீட்டிலே புறப்பட்டு வாசப்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 39. 7 நாளிலே திரும்பவும் போய் 10 தோஷம் வீட்டு சுவாரர்களில் பயந்து இருந்தேன் என்று கண்டாள். வசனம் 40. சந்தோஷம் இருக்கும் அவ்விடத்திற்கு கள்ளிகளில் பெயர் சேர்க்கவும் பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையோடு. வசனம் 41. தேசம் இருக்கும் அடையாளத்தையே வசனம் 42. வேறு கல்லுகளில் எடுத்து வந்து அந்த கல்லுக்குள் பதில் காட்டி வேறே சந்தை எடுத்து வீட்டை புதுவு கட்டளையிடுகிறதாகவும் பூசவும் கட்டளையிடுகிறாகவும். வசனம் 43. கல்லுகளை பெயர்த்து வீட்டை துலுக்கி நலமாய் பூசின பின்பு அந்த சந்தோஷம் திரும்பவும் வீட்டிலே வந்ததனால். 44. ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டிலே படர்ந்து இருந்த நாள் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் தீட்டாயிருக்கும். வசனம் 45. ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கால்களையும் மரங்களையும் அதன் சந்து எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தம் ஆன ஸோ 45. ஆகையால் முழுவதையும் இடித்து அதன் கல்லையும் மரங்களையும் அதன் சார்ந்த எல்லாவற்றையும்
இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சந்து எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வசனம் 46. வீடு அறைக்கட்டி இருக்கும் நாட்களில் அதற்கு பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்ட இருப்பான். வீடு அறைக்கட்டி இருக்கும் நாட்களில் அதற்குள்ளே பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாக இருப்பான். வசனம் 47. அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தேய்க்க கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தேய்க்க கடவன். வசனம் 48. ஆசாரியன் திரும்பவும் வந்து வீடு பூட்டப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டாகில் தோஷம் நீர்ந்து படியினால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். வசனம் 49. அப்பொழுது வீட்டிற்குள்ளே தோஷம் கிழிக்க வேண்டும். குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூல்களையும் ஈசோப்பையும் எடுத்து. வசனம் 50. ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் மேல் கொன்று. வசனம் 51. கேதுரு கட்டைகளையும் ஈசோப்பையும் சிவப்பு நூல்களையும் உயிருள்ள குருவிகளையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட குருவி இரத்தத்திலேயே ஊற்று நீரிலும் தேய்த்து வீட்டின் மேலே 7 தரம் தெளித்து. வசனம் 52. குருவியின் இரத்தத்தினால் ஊற்றினாலும் ஊரில் உள்ள குருவிலும் கேதுரு மரப்பட்டையிலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்குள்ளே தோஷிக்கீழே. வசனம் 53. உயிர் உள்ள குருவியை பட்டணத்திற்கு புறம்பே வெளியிலே விட்டுவிடு. இப்படி வீட்டிற்கு பிரவேசித்த செய்த கடவன். அப்பொழுது அது சுத்தமாக இருக்கிறது. வசனம் 54. இது சகலவித குஷ்டரோகத்திற்கும் சரிக்கும் வஸ்திரம் குஷ்டரோகத்தை விட்டு குஷ்டரோகிக்கும். வசனம் 56. தடிப்புக்கு அருசுக்கு வெள்ளையாட்டிற்கும் அடுத்த பிரமாணம். வசனம் 57. எப்பொழுது தீட்டுள்ளது என்று தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்திற்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார்.